செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமியை சேட்டலைட் மூலமா வீடியோ எடுத்திருக்கிறாங்க. நாம இருக்கிற பூமியை, இந்த பூமி எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன புள்ளி போலதான் இருக்குது. எத்தனை கோடி ஜனம் வாழ்றோம்? 800 கோடி ஜனங்கள் வாழ்றோம். 800 கோடி ஜனம் வாழ்கிற இந்த உலகம், இந்த பூமி ஒரு சின்ன புள்ளிய போல தெரிகிறதா? அந்த சயின்டிஸ்ட் அது கீழே எழுதி வச்சிருக்கிறா, இத்தனோண்டு இந்த சின்ன புள்ளியில வாழ்கிற மனுஷனுக்குள்ள பொறாமை இருக்குது, அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதுல அவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம், இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் உண்மையாகவும் கடவுளுக்கு உண்மையாகவும் வாழுங்கன்னு சயின்டிஸ்ட் எழுதி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை, நாம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம்தான். ரொம்ப ஒரு சின்ன புள்ளியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பூமியிலிருந்து ஏரோப்ளைனோ ராக்கெட்டோ பறக்கும் பொழுது கவனிங்க, நீங்க ஏரோப்ளைனை நேரில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அது பறக்கும் போது ஒரு சின்ன புள்ளி போலதான், ஒரு சின்ன லைட் மின்னி எரியும், அவ்வளவுதான். ஆனா இந்த வானம் மட்டும் பாருங்களேன், எங்கிருந்து பார்த்தாலும் பெருசா தெரியுது. அல்லேலூயா. கவனிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் சூரியன் சின்னதா தெரியும், சந்திரன் சின்னதா தெரியும், நட்சத்திரம் சின்னதா தெரியும், வானத்துல பறக்கிற எல்லாமே ரொம்ப சின்னதா புள்ளியா தான் தெரியும். ஆனா வானம் மட்டும் ரொம்ப பெருசா விஸ்தாரமா தெரியுது. காரணம் என்னவென்றால், அந்த பெரிய தேவன், அவருடைய சிங்காசனம் வானத்துல இருக்கிறது. வானமே இவ்வளவு பெருசா இருக்குமானால் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய ஆண்டவராய் இருக்கிறார். அந்த பெரியவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்களை பூமியில உயர்த்துவார், மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரட்டும். இந்த பெரிய தேவன் வீற்றிருக்க அந்த வானாதி வானமே கொள்ளலையா? பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க வானம். அந்த தேவன் தான் ஏசாயாக்கு தரிசனமாகி பேசுறார். அதான் சொல்றார், உயரமும் உன்னதமான கர்த்தர், அந்த ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது. நாட்கள்ல அவ்வளவு பெரிய தேவன், அவர் மனுஷ அவதாரம் எடுத்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், அவ்வளவாய் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். பிள்ளை இன்னைக்கு மாறிடும், என் மக இன்னைக்கு மாறிடுவா, உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார்.